நிலங்கள் வீடு ஆயின, களங்கள் காடு ஆயின. விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டு, இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டோ. பல கிராமத்தில் பலரை காணோம், பல இடத்தில் கிராமத்தை காணோம். பூமி யாரையும் கைவிடாத தாயானவள் இன்று யாராலும் கைவிடப்பட்ட சேயானாள். சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்துவிட்டால் கோயிலுக்கே பிறப்பில்லை. விவசாயி அழிந்துவிட்டால் உண்ணக்கூட வழியில்லை, விவசாயம் அழிந்துவிட்டால் வருந்தி பின் பயனில்லை. நிதிநிலை அறிக்கையில் அரசின் அறிவின்மை, எதிரி அழிய 80,000 கோடி, நாம் வாழ 4,000 கோடி. கருமேகங்கள் காணவில்லை, கால்நடைகள் பேணவில்லை, நாளை வரும் பசிப்போக்க நாகரிகம் உதவவில்லை. வைகை அணையிலிருந்து உபரி நீராக 68 அடி நீர் எட்டியதும் வெளியேறும் உபரி நீரை கடலில் கலக்காமல் இருப்பதற்கு 1996ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 58 கால்வாய் திட்டம். இந்த 58 கால்வாய் திட்டம் என்பது உபரி நீரை அங்கிருந்து தரை வழியாக கால்வாய்களை வெட்டி அங்கிருந்தும் மட்டுமல்லாது தொட்டி பாலத்தின் மூலமாகவும் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 33 கண்மாய்கள் மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 3 கண்மாய்கள் என 36 கண்மாய்களை தண்ணீரை நிரப்பி அங்குள்ள 58 கிராமங்களுக்கு தண்ணீரை விவசாயத்திற்கு கொண்டு செல்வதாக 1996 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பாக அந்த திட்டங்களை சேர்த்து தற்போது 110 கிராமங்களை உள்ளடக்கி இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 1986 முதல் 96 வரை 10 ஆண்டுகளாக இதற்காக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறார்கள். களத்தில் பலர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். இப்படிதான் இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக 1986ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த திட்டம் தான் தற்போது வரை 90% பணிகளை முடித்து 10% பணிகளுக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது.